ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 23ஆம் தேதி மதியம் 2 மணி தொடங்கி நாளை ஜூலை 24ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸ் மொத்தம் 10,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே சமயம் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஜூலை 23ஆம் தேதி மதியம் 2 மணி தொடங்கி நாளை ஜூலை 24ஆம் தேதிக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 2,000 டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பொதுவாகவே வியாழக்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் புதன்கிழமை கொடுக்கக்கூடிய சமயத்தில் குறைவான எண்ணிக்கையில் தான் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு SSD டோக்கன்ஸ் 10,000 டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,000 டோக்கன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் SSD டோக்கன்ஸ் மாலை 4:30 மணிக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை மதியம் 1 மணி தொடங்கி 3 மணி சமயத்திற்குள்ள மறுபடியும் இந்த SSD கவுண்டர் ஓப்பன் செஞ்சு நாளை மறுநாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் 6:10க்கு செக் பண்ணி பார்த்தப்போ சுமார் 430 டோக்கன்ஸ் மட்டும் மீதம் இருந்தது. SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 டோக்கன்களில் எந்த டோக்கன் நீங்கள் வாங்கினாலும் இன்னைக்கு கியூவில் நின்று நீங்கள் டோக்கன் வாங்குறீங்கன்னா நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு போய் தான் பெருமாளை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கியூவில் நின்று டோக்கன் வாங்கினால் சேம் டேக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் கிடைக்காதானா அப்படி அந்த டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. மறுநாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் தான் கொடுக்குறாங்க. இந்த SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே TTD ஒரே இலவச தரிசன டோக்கன்களாக தான் பார்க்குறாங்க. அதனால் இந்த இலவச தரிசன டோக்கன்களில் எந்த ஒரு டோக்கன் நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் மறுபடியும் ஏதாவது ஒரு SSD டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாங்க முடியும். SSD டோக்கனுக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் என்றோ திவ்ய தரிசன டோக்கனுக்கு என்று தனியாக ஒரு 30 நாட்கள் டைம் கேப் என்றோ கிடையாது. இந்த 2 தரிசன டோக்கன்களுமே ஒரே விதமான இலவச தரிசன டோக்கன்களாக பார்க்கப்படுவதால் இந்த இலவச தரிசன டோக்கனுக்கு பொதுவான ஒரே 30 நாட்கள் டைம் கேப் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்தோ அல்லது திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலையோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தரிசன டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இந்த SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டும் நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இப்போ கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க உங்களுடைய தரிசன நாளன்று ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். திருமலைக்கு போன பிறகு SSD டோக்கன்ஸ் வாங்கியவர்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கியவர்களும் ஒரே கியூ மூலமாக தான் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போவாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸினுடைய பேர் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த கியூவில் ஜாயின் செய்து மூலவர் வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் JN விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் எந்தவித ரூமும் எடுக்கலை, இலவச லாக்கர்களும் எடுக்கலைனாலுமே உங்களுடைய தரிசன கியூவில் நீங்கள் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் செஞ்சுட்டு தரிசனம் முடித்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிரே ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் உங்களுடைய பொருட்களை நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜை டெபாசிட் பண்ணக்கூடிய சமயத்தில் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதனால் யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் தரிசனம் முடித்த பிறகு PAC 4 பில்டிங்குக்கு போய் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்க முடியும்.
இந்த மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் எல்லா விதமான தரிசன கியூலேயுமே இருக்கும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்த பிறகு PAC4 பில்டிங்கில் நம்ம வாங்கிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம், SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் போகக்கூடிய சமயத்திலையும் மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு PAC4 பில்டிங்கில் திரும்ப வாங்கிக்கலாம். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் உங்களுடைய தரிசன டோக்கனை தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் அங்கே உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன சைஸ் லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய சைஸ் லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்களுக்கு நீங்கள் கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு அங்கே உங்களுக்கு டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை கொடுத்து நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட எந்தவித தரிசன டிக்கெட்டோ தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித டிக்கெட் அல்லது டோக்கன் இல்லைனாலும் இந்த 2 நடைவழி பாதை வழியாக நாம் திருமலைக்கு நடந்து போகலாம். திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். அதே போல் திருமலைக்கு போகிறதுக்கும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித தரிசன டோக்கன் அல்லது டோக்கன் இல்லைனாலும் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதைகளில் நடக்கக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா என்ட்ரி மதியம் 2 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்களை தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அதற்கு பதிலாக 50 முதல் 70 பக்தர்கள் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக தான் நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் பொதுவாக கிருஷ்ண தேஜா சர்க்கிள் தான் இருக்கும். கூட்டம் அதிகரிச்சிச்சுன்னா சில நேரம் அந்த கியூ நாராயணகிரி ஷெட்ஸ் வரைக்கும் இருக்கும், சில நாட்களில் ATGH சர்க்கிள் வரைக்கும் இருக்கும், சில நாட்களில் சிலாத்தோரணம் வரைக்கும் கூட இருக்கும். நீங்கள் கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போன பிறகு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ்ஸஸ் மூலமாக டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல இறக்கிவிட சொன்னாலே அவங்களே இறக்கி விட்டுடுவாங்க. அதே போல் நீங்கள் டோக்கன் வாங்கியிருக்கீங்க ATGH சர்க்கிளுக்கு போகணும்னு சொன்னாலும் அங்கே இறக்கி விடுவாங்க. ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் வரும்போதும் இந்த இலவச பஸ்ஸஸில் மைக்கில் அந்த ஸ்டாப்பினுடைய பேரும் சொல்லுவாங்க. அந்த ஸ்டாப்பில் எந்தெந்த தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்க இறங்கணும், எந்தெந்த இடத்திற்கு இந்த ஸ்டாப்பில் இருந்து போகலாம் என்பது எல்லாமே டீட்டெயில்டாக மைக்கில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இலவச பஸ்ஸில் ஏறி உங்களுடைய தரிசன கியூவுக்கு போகலாம். திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் காட் ரோட்டில் போகிறதுக்கு என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் 2 மலைவழி பாதைகளுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 முதல் 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 முதல் 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 12 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது ஒவ்வொரு நாளுமே திருமலையில் வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து சற்று முன்னும் பின்னும் மாறுபடும். நாளை ஜூலை 24ஆம் தேதி 3 முக்கியமான புக்கிங்கள் இருக்குது. நாளை ஜூலை 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. நாளை ஜூலை 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கே ஆகஸ்ட் மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. நாளை ஜூலை 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான திருமலா, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுது. தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் டிடிடி ரூம்களை நீங்கள் ஆன்லைனில் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் தினமுமே ரூம்ஸ் கொடுக்குறாங்க.
கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலை 6 மணி தொடங்கியும், திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கியும் தினமுமே டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. இந்த ரூம்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும். ரூம் புக் பண்ணுவதற்கு மினிமம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. ஆஃப்லைனில் ரூம் எடுப்பதற்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும் என்பதும் அவசியம் கிடையாது. தனி ஒரு நபராக போகக்கூடியவங்க நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் மற்றும் ஸ்ரீனிவாசத்தில் இலவச லாக்கர் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்களும் இருக்குது. அதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இலவச லாக்கர் மற்றும் டார்மெட்ரி ஹால் வசதிகள் 4 பில்டிங்கில் இருக்குது. பிஏசி 1, 2, 3, 5 இந்த 4 இடங்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இலவச லாக்கர் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால் பயன்படுத்துவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. நேற்று ஜூலை 22ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 79,467. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 28,642. உண்டியல் காணிக்கை 4.42 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய கியூ நாராயணகிரி ஷெட்ஸ் வரைக்கும் இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.